இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ நான் இப்போ எனக்கு ரொம்ப சோஷியல் மீடியாவில் நான் ரொம்ப இல்லை. ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் வந்து டேட்டாஸ் வந்து கரெக்டாக இல்லையான்றதை நினச்சி தான் நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம பேசுவோம். அஸ் அன் லாயர் ஐ கேன் நாட் ஸ்பெல் அவுட் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன்றதை நான் எந்த தரவு சொன்னாலும் இதுதான் வந்து நம்ம டேட்டா சொல்கிறோம். ஆனால் அந்த டேட்டாஸ் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறது யங்ஸ்டர்ஸ் தான் சார். இன்றைக்கி நம்ம ஒன்று பார்க்குறோம், அது டேட்டாஸ் கரெக்டாக இல்லையா. நான் இப்போ எம்ஜிஆருக்கு நான் வந்து 30.40% இத்தனை 130 சீட்டு ஜெயிச்சார் அப்படின்னு சொல்கிறேன்னா, அது ஒரு டேட்டா வந்து ஒரு சின்ன பையன் போட்டிருக்கான் சார். 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் டேட்டா எடுத்துட்டான். அந்த டேட்டா கரெக்டாக இல்லையான்றத நான் செக் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி 4 போட்டி நடந்துச்சு. இல்லை, இப்போ ஒரு மேட்டர் நடக்குது, 10 நிமிஷத்துல மீம்ஸ் போடுறாங்க. மீம்ஸ் போடுறாங்க யாரு? பையன் தானே, பசங்க தானே. அதுதான். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பேசுனாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க, இதெல்லாம் போடுறாங்க. ஒரு எல்லா விஷயத்தையும் இந்த திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா 1947 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? எதை தொடங்கப்பட்டதுன்னா பெரியாரை குத்தம் சொல்லி தான் தொடங்கப்பட்டது. பெரியாரோட பர்சனல் லைஃப்பை தான் ஃபஸ்ட்டு குத்தம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட பர்சனல் லைஃப்பை குத்தம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவோட லைஃப்பை குத்தம் சொன்னாங்க. ஸோ இவங்க எல்லாத்தோட பர்சனல் லைஃப்பை குத்தம் சொல்லியே இவங்க ஒன்றும் இல்லை சார், 70 வருஷமாக இப்போ இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது 1947 இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தைரியமாக அனௌன்ஸ் பண்ண முடியாதுல்ல, மனைவியார் துணைவியார் ஐயோ முடியாதுல்ல. இல்ல அது அந்த ஃப்ளோ சார்ட் தான் பெருசா இருக்குதே. ஏப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை, நான் ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா. 2 ஃபேன் ஞாபகம் வந்திருக்கும் கடற்கரையில. ஆமா, இந்த பக்கம் இந்த சைடு அந்த சைடு ஏர் கூலர், இந்த பக்கம் இது இருக்கும். அது மூவபிள் ஏசி. ஏர் கூலர் மூவபிள் ஏசி. அவர் வந்து அவர் போராட்டம் பண்ணதுன்னா வந்து ஒரு பெரிய ஒரே நாள் சாயந்தரம் 5 மணிக்கு போர் முடிஞ்சிருச்சு.